காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னா, யாரா இவ பொய்யில பிஹெச்டி வாங்கியிருப்பா போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு அடிச்சு விடுறாங்க. வாயில் வர அத்தனை பொய்யும் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. மறுபடியும் அந்த குடும்ப தலையில் மிளகா அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மனோஜ் சொல்கிறார் இல்லையா, எனக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே டவுட் ஆகுறாங்க. முத்து சொல்கிறாரு, நீ அம்மா கிட்ட சொல்லாமல் எதையும் பண்ண மாட்டே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ரவி சொல்கிறாரு, ஏன்டா அப்போ அன்றைக்கி வந்துட்டு கேட்கும்போது நீ ஏன்டா சொல்லன்னு ரவி கேட்குறாரு. அப்புறம் பாட்டி கேட்குறாங்க, ஏன்டா அப்போ உன் பொண்டாட்டியை அடித்து வெளியே துரத்துனாங்க, அப்போ கூட நீ ஏன்டா சொல்லாமல் இருந்த அப்படின் போது மனோஜிட்ட ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா, அம்மா மேலே ஒரு பயந்துட்டு தான், அம்மா வந்து டென்ஷன் ஆவாங்க, அடிப்பாங்க, பெருசாக பிரச்சனை வருன்றதுக்காக தான் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் சமாளிக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு கோபம் வருது. ஏன்டா அப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்க, விஜயா திட்டுறாங்க, பைத்தியக்கார மாதிரி இருக்க, சரி நீயாவது அவளை அடிச்சியா, உனக்கு உண்மை தெரியும் போது நீ அவளை நல்லா சாத்துன்னு சாத்தினியா, அடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, ஏன் விஜயா இப்படி ரவுடி மாதிரி அடிக்கணும் வெட்டணும் குத்தணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின் போது, ஐயோ எனக்கு ஆத்திரம் தாங்க முடியலைங்க, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி பதட்டமாகி அவங்களால பேச முடியாத அளவுக்கு அங்கே இருக்காங்க. அப்போ நம்மளோட இவங்க மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இருங்கத்தை நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு அவங்க எப்போதும் போல அந்த பாசம் அக்கறை நேசம் அப்படியான ஒரு பொண்ணு இல்லையா. உடனே விஜயா இருந்துட்டு, வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஒன்றும் செத்துற மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ முத்து சொல்கிறார், உனக்கு இதெல்லாம் தேவையா, அவங்க என்ன ஓட்ட பந்தயத்தில் போயிட்டா தண்ணி வேணும்னு கேட்குறாங்க, சும்மா இரு, மாமியார் மருமக சண்டை நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம விஜயா வந்துட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, டேய் உண்மையை சொல்லு, அவளை காப்பாற்றுறதுக்காக பேசாத, உண்மையாகவே உனக்கு தெரியுமாடா இந்த உண்மை அப்படின் போது, ஆமாம் எனக்கு தெரியுமா அப்படின்னதும் அவருக்கு பலார்னு அற விழுது. அப்புறம் விஜயாவை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பாட்டி வந்து திட்டுறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்கிற, என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா ரோஹிணி, உன்னால் ஏமா ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்றவ வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஜோதி விளக்காக இருக்கணுமே தவிர அந்த குடும்பத்தை அணைக்கிற நெருப்பாக இருக்கக்கூடாது, நீ வரும்போதே இப்படியெல்லாம் வரலாமாம்மா, பொய்யோட வந்திருக்கேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ விஜயாவுக்கு கோவம் வருது, அத்தை நீங்கள் என்ன அவட்ட போய் சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின் போது, இரு விஜயா பிரச்சனை பேசினானே தீக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க, ஆமாம் ரோஹிணி உங்களோட அப்பா உண்மையாகவே மலேசியாவில் இருக்காரா, நீ உண்மையாகவே மலேசியா பொண்ணா, உயிரோடு இருக்காரா, செத்து போயிட்டாரா, என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து ஆமாம் உன்னோட கதை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மறுபடியும் ஒரு பொய், ஐயையே இவ சரியான கேடி, இவளை இன்னும் இந்த குடும்பம் நம்புதான்ற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த ஒரு கதையை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உண்மையாகவே நான் ஒரு மலேசியாவில் தான் இருந்தேன், எங்கள் அப்பா பெரிய பணக்காரர் தான், ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எங்கள் அப்பா பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அப்புறம் எங்கள் அம்மாவை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போய் அஃபேரில் இருந்தார், கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டுக்கே அப்புறம் வர்றதை விட்டுட்டார், அந்த பொண்ணு கூடவே செட்டில் ஆயிட்டார். இந்த சோகத்தை நினச்சி எங்கள் அம்மா எங்கள் அப்பா விட்டு தனியாக வந்துட்டாங்க. கொஞ்ச நாளில் இந்த சோகத்தில் செத்தும் போயிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், அம்மாவையும் கொண்டாச்சு. ஓகே, நான் ஒரு அனாதை அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த சோகத்திலே எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டாங்க, உயிரோடு தான் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த பையன் இருக்கான், பட் இந்த கதையை முடிச்சு வைக்கணும் இல்லையா, அதனால அம்மாவும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. இந்த கதையை சொல்கிறத விட அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்தா பாருங்க, நமக்கு அப்படியே செம்ம காண்டாயிடுச்சு. இது ஒரு கதை, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு, எங்களெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டாங்க, அதனால சின்ன வயசுலேயே வந்துட்டு நான் எங்கள் அப்பாவை விட்டு பிரிஞ்சுட்டேன். அப்புறம் எனக்கு சென்னையில் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு இவ தான், வித்யா தான், அதனால அவள் கூட இங்கே வந்துட்டு அவளை பார்க்க இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது பியூட்டிஷியன் கிளாஸ் ஜாயின் பண்ணி அப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு நான் ஒவ்வொருத்தரிடமாக பார்த்தேன், எனக்கு மனோஜ் நான் ஒரு இடத்துல வச்சு பார்த்தேன், எனக்கு மனோஜை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, அவர் கூட பேச ஆரம்பிச்சு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் தான் பார்வதி ஆன்ட்டி வீட்டில் வந்துட்டு நான் நம்ம ஆன்ட்டியை பார்த்தேன், அவங்க பையன் மனோஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஆன்ட்டியோட வீக்னஸ் என்னன்னா பணம் தான், பணக்கார பொண்ணு மருமகளாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதை தெரிஞ்சு மனோஜை ரொம்ப விருப்பப்பட்டதுனால தான் நான் இந்த பொய்யை சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அதாவது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மனோஜ் மேலே ரொம்ப ட்ரூ லவ், அதிகப்படியான அன்பு இருந்தனால தான் பொய் சொன்னேன். இன்னொன்று, அத்தை ரொம்ப பேராசைப்படுறாங்க, ஆன்ட்டிக்கு பணக்கார பொண்ணு வேணும் அப்படி சொல்லியாவது மனோஜை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தன் மேலே தப்பு இல்லாத மாதிரி மற்றவங்க மேலே கார்னர் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு சொல்கிறார் அண்ணாமலை, அப்போ நீ இந்த உண்மையை அதுக்கப்புறமாவது சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா அப்படின் போது, இல்லை அங்கிள் நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா ஆன்ட்டி வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரி மனோஜை நான் கல்யாணம் பண்ணியிருக்க முடியாது, இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினச்சாலும் ஆன்ட்டி என்ன பிரச்சனை வந்தாலும் காசு உங்க அப்பாட்டேருந்து காசை கேளு, உங்க அப்பாட்டேருந்து சொத்து வருமா அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப காசு கேட்கறதுனால தான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு
அப்பா வந்துட்டு இது ஜெயிலில் இருக்காரு, இறந்துட்டாரு அப்படின்லாம் பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கு தான் வித்யாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு அந்த ப்ரௌன் மணியை வச்சு அங்கிள்னு பொய் சொல்லி அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்போது விஜயா வராங்க. ஆமாம் என்ன நடிப்பு நடிச்சடி, அப்படியே மயங்கி விழுந்து நடிச்சு என்ன நடிப்பு நடிச்ச நீயே அப்படின்போது, ஆன்ட்டி நான் அன்னைக்கு நான் பண்ணது பொய்யா இருந்திருக்கலாம், ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மனோஜ் நான் ஒரு ஆளாக்குனேன் அப்படின்னு. ஏண்டி அவனை பெத்து வளர்த்து படிக்க வச்சவன் நான், நீ என்னடி ஆளாக்குன அப்படின்னு விஜயா கேட்கும்போது, ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் வாங்கின கடனை அடைச்சது நான் தான், அவனுக்கு அவன் எந்த வேலையிலும் பொறுப்பாக இருக்க மாட்டான். அப்போ முத்தும் சொல்கிறார், ஆமாம் அது கரெக்டாக தான், காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் வேலையை விட்டு வந்துடுவான், அப்படியே வேலை இல்லாமல் இருந்தான், அவனை யாரும் மதிக்காமல் இருந்தாங்க, ஆனால் அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஷோரூம் வச்சு கொடுக்கணும், அவனை நல்லா பார்த்துக்கிட்டது, அவனை உயர்த்தி கொண்டு வந்தது எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி மனோஜுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ரவி கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும்போது, இப்போ கடன் அடைச்சதுக்கு காசு கொடுத்தேன்னு சொன்னீங்க, அது மாதிரி காசெல்லாம் கொடுப்பீங்க, அது கேட்டால் அப்பா கொடுத்து விட்டாரு அப்படின்வீங்க, அப்பா இல்லாத அப்பா எப்படி காசு தர முடியும், அப்போ அந்த காசெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு ரவி வேலிடாக ஒரு கொஷின் கேட்டதுமே, அதுக்கு நான் என் பார்லரை விற்றுட்டேன் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. விஜயாக்கெல்லாம் அடி பாவி பார்லரை வேற விற்றுட்டியா அப்படின்னு. ஆமாம் எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல, கடன் அடைக்கிறதுக்கு நான் பார்லரை விற்றுட்டேன் அப்படின்றாங்க. உடனே விஜயா, பார்த்தீங்களா இப்போ பார்லரையும் விற்றுட்டா அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நான் பார்லரையும் விற்றுட்டேன், இப்போ அந்த பார்லர்னு நான் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்போது நம்மளோட அண்ணாமலை சொல்கிறார், எனக்கு இது உண்மை தெரியும் அப்படின்னு. அது இவங்க ரோஹிணிக்கே ஷாக்கு, எப்படா இவனுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ நம்ம அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து ஆல்ரெடி முத்து ஒரு தடவை சொல்கிறான் பார்லரை வந்துட்டு ரோஹிணி வித்துட்டான்றதை சொன்னான், அப்போ நானும் சரி ஏதோ ஒரு தேவைக்காக தான் விற்றுருக்காங்க, சரி வீட்டில் பிரச்சனை வர வேண்டாம், என்னை இது யார்கிட்டையும் சொல்லாதன்னு நான் முத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, ஏங்க உண்மையா அப்படின் போது, ஆமாம் அப்படின்னு. ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு மீனா கேட்கும்போது, முத்து அப்பா சொல்லிட்டார் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். சரி ஓகே, அப்போது உங்ககிட்ட பணக்கார அப்பாவும் கிடையாது, இருந்த பார்லரும் கிடையாது, நீ மாதத்துக்கு சம்பளம்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா, மீனாவது டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கா, அப்ப நீ மாச சம்பளக்காரியா அப்படின் போது மீனா சொல்றாங்க, அத்தை யாரையும் அப்படி குறைச்சி பேசாதீங்க தப்பும் போது, ஏய் நீ வாய மூடிட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆல்ரெடி இல்லாத ஒருத்தி மீனா இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தா, நீயும் ஒருத்தி இல்லாதவர்களாக தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ பாட்டி திட்டுறாங்க, ஏன் விஜயா உன்னோட பேராசையால தான் நீ இந்த நிலைமையில நிற்கிற, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு உன் வீக்னஸ் என்ன, உன்னை எங்கே அடிக்கலான்னு தெரிஞ்சுதான் பணக்கார பொண்ணுன்னு சொன்னால் நீ நம்பிடும்னு உன்னை ஏமாத்தி பண்ணியிருக்கா, இப்படியாடி இன்னும் நீ இருப்ப, ஏன் எல்லாருக்கிட்டையும் பணம்னு அலையிற அப்படின்ற மாதிரி பாட்டி திட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கும் கோபம் வருது விஜயாக்கு, நீங்களும் என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க. வீட்டில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை கேட்குறாரு. சரிம்மா சரி நீ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே, இதுக்கு மேலே இப்போ நீ சொன்ன இல்லைம்மா இதுவாது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யோசிச்சுட்டு நம்ம ரோகிணி, ஆமாம்மா அங்கிள் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், சத்தியமாக நான் சொன்னது உண்மை அங்கிள் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா இதுக்கு மேலேயாவது நீ வந்து எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் இருக்கணும், எங்ககிட்ட இதுக்கு மேலே நீ ஏதாவது சொல்ல வேண்டிய உண்மைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் பெரிய பூகம்பமே இருக்குது, கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது, பட் அவங்க எதையுமே சொல்லக்கூடாது, அவள் பொய்யிலே வளர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க இருந்துட்டு, இல்லை அங்கிள் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அண்ணாமலை சொல்கிறார், சரிம்மா நான் உன்னை நம்புகிறேன், நீ வந்து சத்தியம்னு சொன்ன அந்த வார்த்தையை நான் சத்திய வார்த்தையாக உன்னை நம்புகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஓகே நம்பிட்டானுங்களா முட்டா பயல்களா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா மேடம் மறுபடியும் உள்ள வில்லத்தனத்தோட இறங்கி முத்து மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க, இருங்கடா அப்படின்ட்டு. ஸோ இவ அடங்க மாட்டா. ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க, இந்த பார்லர் விஷயம்லாம் முன்னாடியே முத்துக்கு தெரிஞ்சிச்சு, முத்துவும் மீனாவும் சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சாலே ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் இவ ஒரு நாள் சிக்குவா, அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரியல. அன்னைக்கு இந்த குடும்பத்து முன்னாடி மறுபடியும் அசிங்கப்பட தான் போகிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ முத்து மீனாவை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு போகிறதும் மறுபடியும் டே நான் உள்ள வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹின்ற மாதிரி தான் இருக்குது, எரிச்சலாக இருந்தது ஆக்சுவலி இன்னைக்கு எபிசோட். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்லேயாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.